டெல்லிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார், டெல்லிக்கு ஓடுகிறார், கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் போய் ஏவல் கேட்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த இடத்தில் பிஜேபியை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து சரியாக முடிப்பதற்கு அவரால் தெரிந்தது. வெளியே வர முடியாது, வந்தால் ஒரு திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாகிடும். உன்னுடைய கட்சியில் முஸ்லீம் லீக் சேருகிறது, எடப்பாடியினுடைய கட்சியில் இந்து லீக் சேருகிறது. ரெண்டுமே மதம் தான், ரெண்டும் மதம் தான். எந்த கட்சிக்கு நீ காசு கொடுக்க? அப்ப அது காசுக்காக கூட்டின கூட்டம் என்ன? அப்புறம் 25 கோடி கம்யூனிஸ்ட் கட்சியே பெறுகிற போது ஒரு முதலமைச்சர் பதவி அந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவார். நாமும் கலைஞர் மகள் தானே, கலைஞர் மகள் என்பது தானே தகுதி. நான் கூட்டணியாக இருந்தேன், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு மந்திரியும் இவ்வளவு பெரிய அளவு கொள்ளையடிக்கிறார்கள். ஆதவ அர்ஜுனா ஒரு பொய்யன், அந்த ஆளெல்லாம் அரசியலில் இருக்கிறது மாதிரி ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. ஆதவ அர்ஜுனாவை உன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாயோ அன்றைக்கே உன்னுடைய கட்சி செத்து போய்விட்டது. அதாவது ஃப்ராடு, நம்பர் 1 ஃப்ராடு. இது போன்ற ஒரு வதந்தியை பரப்புவதில் விஜய்க்குமே நாட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் பழக்கருப்பையா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? திமுக பெரிய இழுபறிக்கு அப்புறம் ஓரளவு முடிவுக்கு வந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களுக்கு இரட்டை இலக்கணத்தில் வேணும்லாம் இவர்கள் 2 மாதமாக கூட்டணி பேசுகிறார்கள். எடப்பாடி 2 மணி நேரத்தில் முடித்து விட்டார். இவர்கள் சொல்லுகிறார்கள் டெல்லிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார், டெல்லிக்கு ஓடுகிறார், கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் போய் ஏவல் கேட்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த இடத்தில் பிஜேபியை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து சரியாக முடிப்பதற்கு அவரால் தெரிந்தது. இருந்தாலும் டெல்லி போனாங்கல்ல, டெல்லி ஆட்சியில் இருக்கிறார் அவர் வர முடியவில்லை என்றால் இவர் போகிறார். இவரிடம் வந்துதானே கூட்டணியை அவர் முடிவு செய்தார். அப்ப நான் சொல்லுகிறேன், டெல்லிக்கு இவர் போனாலும் சென்னைக்கு அவர் வந்தாலும் உனக்கு 27 இடம் என்று முடிவு செய்ய தெரிகிறது அவருக்கு. நீ தன்னால கிருகிருத்து போனாயே அந்த காங்கிரஸை திரும்ப உள்ளே கொண்டு வருவதற்கு. கடைசியில் அது விசுவாச காங்கிரஸ் என்று திமுகவுக்கு ஒரு தனி காங்கிரஸ் இருந்த காரணத்தினாலே அந்த கூட்டு அந்து போய்விடவில்லை. இல்லாவிட்டால் ராகுல் வெளியே போகுது என்று முடிவு செய்திருந்தும் கூட ஏன் அவர் அஞ்ச வேண்டிய கட்டம் ஏற்பட்டது என்றால், இந்த சிதம்பரம் தலைமையிலும் செல்வ பெருந்தகை தலைமையிலும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் ஒரு ஜனநாயக காங்கிரஸ் என்ற பெயராலே அந்த பக்கம் சேர்ந்து அவர்கள் இடம் பிடித்துக் கொள்வார்கள். பழைய மூப்பனார் காங்கிரஸ் போல அந்த காங்கிரஸ் செயல்படும், நம்முடைய நரசிம்மராவ் காங்கிரஸ் போல நம்முடைய ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் வலுவிழந்து விடும் என்ற பயம்தான் காரணம். இல்ல இப்ப இவங்க விடுதலை சிறுத்தைக்கு ஒரு விசுவாச விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் திமுகவுக்கு. இல்ல அவங்க இரட்டை இலக்கத்துல கேட்டும் கொடுக்கல, அப்புறமும் எப்படி தொடர்றாங்க அவங்க திமுகவோட? நிறைய இரட்டை இலக்கத்துல வேணும், எங்களுக்கு 12 சீட்டு வேணும், 25 சீட்டு வேணும்லாம் கேட்டாங்க. நான் சொன்னது நீங்க கவனிக்கவில்லை. அதாவது கூடுதல் இடம் வாங்குவது, பிரிந்து போய் விடுவது, கட்சியை செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு ராகுல் காந்தி வந்து விட்டார். இல்ல இவங்க விசிகா கேட்கிறேன். விசிகாவும் அதே நிலைதான், வெளியே வர முடியாது, வந்தால் ஒரு திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாகிடும். அதே மாதிரி திமுக விசுவாச காங்கிரஸ் கட்சி உருவாகின்ற நிலையில் தான் ராகுல் காந்தி பின்வாங்கினார். நம்முடைய கட்சியை 2ஆக உடைத்து விடுவார் ஸ்டாலின். அவர்களுக்கு இடம் கொடுத்து அதை உண்மையான காங்கிரஸ் போல் ஆக்கி விடுவார். பிறகு நாம் நிலையற்று போய் விடுவோம் என்ற அடிப்படையில் தான் சிதம்பரம் அந்த பக்கம் தான் நிற்கிறார். சிதம்பரம், செல்வ பெருந்தொகை எல்லாரும் அந்த மாதிரி தானே. அதனால இது ரொம்ப கொடுமை. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியிலெல்லாம் விசுவாச கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகி விட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் சரி, காங்கிரஸும் சரி, விசுவாச காங்கிரஸ், விசுவாச திமுக விசுவாச காங்கிரஸ், திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார். இல்ல நாங்க பிஜேபி எதிர்க்கிறதுனால நாங்க எதை வேணாலும் சமாளிச்சுப்போம், நாங்க சமாதானமாகிக்கிட்டோம்னு சொல்றாங்க. அதை சொல்லிக் கொள்வது தானே. அது என்ன நான் சொல்லுகிறேன், அது கருத்து ரீதியான ஒன்று, அதை எதிர்க்க வேண்டியதுதான். உன்னை போல கருத்துடையவன் தான் நான். தமிழனுடைய மதம் இந்து இல்லை என்று கருதுகிறவன் தான் நான். ஆனால் ஸ்டாலினுடைய மோசமான ஆட்சி அதனால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று யாராவது கருதுவானா? 2வது அமித்ஷா வந்து ஆள போகிறாரா? மோடி வந்து ஆள போகிறாரா? அவங்க அப்படிதானே சொல்றாங்க.
சொன்னால் மூளை இல்லாமல் நீ சொல்லுகிறாய், அதை நீங்கள் கேட்கிறீர்கள். அவருக்கு 27 இடம், அவருக்கு வேண்டிய கட்சிக்கு 2-4 இடம் பிரித்து கொடுப்பார். அவருடைய இடம் சுருங்கியது. இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தேர்தல் என்று சொல்லுகின்ற போது இதிலே உன்னுடைய கட்சியில் முஸ்லீம் லீக் சேருகிறது, எடப்பாடியினுடைய கட்சியில் இந்து லீக் சேருகிறது. அங்கே முஸ்லீம் லீக், இங்கே இந்து லீக், ரெண்டுமே மதம் தான், ரெண்டும் மதம் தான். அது நம்ம பொருளாதார கொள்கைகளை பற்றி பேச வேண்டும். இல்ல, இங்க பெரும்பான்மை நாடு முற்றாக சுரண்டப்படுகிறது திமுக ஆட்சியில். சட்டம் ஒழுங்கு இங்கே இல்லை. எந்த நீதிமன்றத்துக்கு நீ கட்டுப்படுவதில்லை. கிரிமினல் குற்றவாளியை மந்திரியாக்குவாய், சிறைச்சாலைக்குள். திருப்பரங்குன்றத்திற்கு தீர்ப்பு சொல்லப்பட்டால் நீதிபதியின் மீது பதவி இறக்கம் கொண்டு வருவாய், ஊரடங்கு சட்டம் போடுவாய். ஒரு தெரு நாய் கூட அந்த தெருவில் நடக்காத போது ஊரடங்கு சட்டம் போடுவாய். நான் தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாவலன் என்று காட்டிக் கொள்வதற்காக அந்த மக்களை இந்து மக்களிடமிருந்து பிரிப்பாய். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர்களே எதிர்பார்க்கவில்லை, முஸ்லீம்களே எதிர்பார்க்கவில்லை. ஊரடங்கு சட்டம் போடுவார் என்றோ நீதிபதியின் மீது பதவி இறக்க தீர்மானம் கொண்டு வருவார் என்றோ எதிர்பார்க்கவில்லை. இதையெல்லாம் யாருக்காக செய்தேன்? உங்களுக்காக. ஸ்டாலினுடைய வாதம் என்ன என்றால், நீங்களே எதிர்பார்க்காதையெல்லாம் நான் செய்கிறேன் உங்களுக்காக. ஏனென்றால் உங்களுடைய பாதுகாப்பில் நான் அதிக கவனம் உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, ஆகா நமக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறார் என்று பிளவுபடுகிற முஸ்லிம் மக்கள் காலப்போக்கில் சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினாலே பெரிய கேடுகளை சந்திப்பார். இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற 21 கட்சிகளையும் ஒருங்கிணைச்சதுல ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. என்ன ராஜா? நீங்க என்டிஏ கூட்டணியில காசு கொடுத்திருக்கிற, எல்லாருக்கும் கொடுக்குற, சீட்டு 2 கொடுத்து காசு கொடுக்குறேன்னு சொன்னா எவன் வரமாட்டேன்னு சொல்லுவேன்? எந்த கட்சிக்கு நீ காசு கொடுக்க? அப்ப அது காசுக்காக கூட்டின கூட்டம்ன்றீங்க என்ன? அப்புறம் 25 கோடி கம்யூனிஸ்ட் கட்சியே பெறுகிற போது அப்புறம் இவர்களெல்லாம் என்ன கதியேற்று கேட்கிறேன் நான். நீ இடமும் கொடுக்கிறாய், காசும் கொடுக்கிறாய், அப்புறம் கூடுதல் இடம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த கூடுதல் இடம் தர்றேன், வெற்றி பெற முடியுமா உன்னால? காசு நான் தந்தா தானே வெற்றி பெற முடியும். இப்போ நான் காசு தரல, இடம் தர்றேன், நீ என்ன ஆவா என்று கேட்டாலாம் சில இடம். உனக்கு 8 இடம் வேண்டும், 10 இடம் வேண்டும், சரி, என்னிடம் பணம் கேட்கக்கூடாது. நீங்கள் தனியாக இந்த தேர்தலை சந்தித்துக் கொள்வீர்கள் என்றால் நான் நீங்கள் கேட்கிற 10 இடத்தையும் தருகிறேன் என்பதுதான் இவருடைய வாதம். இல்லை இல்லை, அது எப்படி முடியும்? நீங்கள் அதுவும் தானே தரணும். அப்படின்னா நான் தர்ற இடத்துக்குள்ள அதை நிறுத்து. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தன்னுடைய தன்மையை இழந்து வெகுகாலமாகிவிட்டது. ஒரு பன் ரொட்டியும் ஒரு டீயையும் சாப்பிட்டு விட்டு நீ ஓட்டு கேட்க போன காலத்தில் திமுக உனக்கு பயப்படுவான். காந்திக்கு வெள்ளைக்காரன் பயந்தானே, காந்தியிடம் துப்பாக்கி இருந்ததா? மேல் சட்டை கூட கிடையாது. காந்திக்கு எப்படி பயந்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம்? அது மாதிரி நீயும் ஒரு நேர்மையாக ஒழுக்கமாக அரசியல் நடத்தினால் உங்களை பயப்படுவார்கள். இல்லை, இங்கே என்டிஏ கூட்டணியில் என்னை இணைச்சது அண்ணாமலை, அதுக்கப்புறம் என்னை அமித்ஷா தான், நான் என்டிஏ கூட்டணியில் தான் சேர்ந்துருக்கேன்னு டிடிவி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இங்கே பெருசாக கூட்டணிகளை இணைக்கிறதுக்கு இங்கே எடப்பாடி அவர்கள் முயற்சி பண்ணாங்களா? ஏங்க, எதுவாக இருந்தாலும் இப்போ எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றால் ஒரு இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். அது ஒரு பெரிய செய்தி இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நாடு யாருடைய தலைமையில் ஆட்சிக்கு வரப்போகிறது? அசையாமல் குன்று போல் நின்றார் என்னுடைய எடப்பாடி. 170 இடத்தில் நான் நிற்பேன். அமித்ஷாவிடம் ஓராண்டுக்கு முன்னாலும் அதுதான் சொன்னார். எப்பொழுது தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி என்று சொன்னாலும் உடனே அது அதிமுகவினுடைய தனியாட்சியாகத்தான் இருக்கும் என்று மறுநாளே சொல்லுவார். நீங்களே கத்தி கத்தி ஓய்ந்து போய் இப்பொழுது தெளிவாக தெரிந்து விட்டது, காங்கிரஸை விட உங்களுக்கு ஒரு இடம் குறைவு, அதில் 1-2 இடங்கள் வாசன் போன்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். நான் அதெல்லாம் தப்பு என்று சொல்லவில்லை. உங்களை நான் இன்னமும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய மண்டையை தூக்கிக் கொள்ளாதீர்கள், கொஞ்சம் தனித்து கொள்ளுங்கள். குறி உங்களுக்கு வைக்கப்படுகிறது, அரசியலின் போக்கு மாறுகிறது. வர முடியாத நீங்கள் ஆட்சியில் உங்களுடைய ஆட்சியாகத்தான் அது நடக்கும் என்று அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். இது என்ன அடிப்படையிலானது? 20-25 இடங்களை பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்று அச்சுறுத்துகிறார். இல்லை, அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மகாராஷ்டிரா பீகார்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்க சில இடங்கள்ல ஜெயிக்காத இடங்கள்ல கூட 2 இடத்துல 2 எம்எல்ஏ ஜெயிச்ச இடங்கள்ல கூட அந்த கட்சியை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. இப்ப நீ தோற்று போனால் உன்னை வைத்து அதை செய்ய முடியாது. அவர்கள் திமுக ஆட்களை வெளிக்க வாங்க தெரியாதா? திமுக ஆட்களை தேவர் உலகத்தில் இறக்கி வந்தவர்களா? சிண்டேயினுடைய நிலைமை வேறு. ஒரு கட்சியிலிருந்து கொஞ்சம் பேரை பிரித்து தனியாக கொண்டு போய் வைத்து அந்த தாக்கரேயினுடைய அரசாங்கத்தை கவிழ்த்து பிறகு தங்களுடைய ஆட்களோடு அவர்களை சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணி வைக்கிறார்கள். அதற்காக சிண்டே முதலமைச்சராகிறார். இங்கே பெரிய பலத்தோடு நிற்கின்ற ஒரு கட்சி 170 பேர் நிற்க போகிறார்கள். என்ன நீ ஒரு 20 இடத்தை வைத்துக்கொண்டு எப்படி இதை செய்து விடுவாய்? எப்பொழுதும் இது போன்ற அரசியல்கள் நடக்கும். சிண்டே மாதிரி மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். திமுகவிலிருந்து ஒருவனை உடைத்தும் உருவாக்க முடியும். ஒரு சிண்டே திமுக என்றைக்கு பணம் பெரிதாக இருக்கிறதோ, என்றைக்கு உங்களுடைய ஒழுக்கங்கள் குறைந்து விட்டனவோ, அப்பொழுது உங்களிலிருந்து ஒருவனை இன்னொருவனை முதலமைச்சராக்குவது கனிமொழியை ஆக்குவார்கள், அழகிரியை ஆக்குவார்கள், யாரை வேண்டுமானால் ஆக்குவார்கள். நீ கொஞ்சம் பலம் இழக்கின்ற போது இவையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்ன பேச்சு என்று சொல்லி இந்த மக்களை வாக்களிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, இப்போ அங்கே திமுக கூட்டணிக்குள்ளேயே கனிமொழி அவர்களுக்கும் இங்கே உள்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு எப்பொழுதும் இருக்கும். சும்மா தெரியாமல் மூடி வரைத்துக் கொள்வார்களே தவிர, இப்போ ஒரு முதலமைச்சர் பதவி அந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவார். நாமும் கலைஞர் மகள் தானே. கலைஞர் மகள் என்பது தானே தகுதி. இவர் பெரிய நாடாளுகின்ற வித்தை தெரிந்தவர் என்றோ அவர் தெரியாதவர் என்றோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிகாரி நடத்துகிறான், நாம் சுரண்டுவதற்காக உள்ளே வந்திருக்கிறோம். அதுதான் திமுக ஆட்சியினுடைய தன்மை. புரிகிறதா? அதிகாரி அரசியலை நடத்துவான், ஆட்சியை நடத்துவான். உதயச்சந்திரன் தான் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுதும். இல்லை, அவர் வேல்முருகன் வெளியில் வந்துட்டு நான் எல்லா அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலையும் வெளியிடுவேன், அதிகாரிகளினுடைய ஆட்சி தான் நடக்கு அப்படின்னு அவர் வேல்முருகன் அப்பொழுதே வெளியிட வேண்டும். இது என்னத்திற்கு 3 இடம் தந்தால் வெளியிட மாட்டேன், 3 இடம் தராவிட்டால் வெளியிடுவேன் என்பது நல்ல தர்க்கம் இல்லை. நான் சொல்லுகிறேன், இவ்வளவு பெரிய கொடுமையை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த கொடுமையை உள்ளே இருந்து நான் கூட்டணியாக இருந்தேன், என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு மந்திரியும் இவ்வளவு பெரிய அளவு கொள்ளையடிக்கிறார்கள். இவர்கள் மீண்டும் வருவது நல்லதல்ல, மற்றவர்கள் யார் வரலாம் என்று பார்ப்போம் என்று அப்பொழுதே பேச வேண்டுமோ பேச வேண்டாமா? ஒருவேளை அதிமுக என்டிஏ கூட்டணியில விஜயை இணைக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் நடந்துச்சு, ஆனா அந்த செட்டப்பை எல்லாமே விஜய் தகர்த்துட்டாரு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. ஆதவ அர்ஜுனா ஒரு பொய்யன், அதாவது பரிசே கொடுக்காம வெளிஞ்சிட்டு விற்கிற ஆளு. அந்த ஆளெல்லாம் அரசியல்ல இருக்கிறது மாதிரி ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவது புரியாதா? பரிசு கொடுத்து விட்டு பரிசிட்டு விட்டால் பரவாயில்லை, பரிசே கொடுக்காமல் பரிசிட்டு விற்கிறவர்கள் அவர்கள். ஆனா என்டிஏ கூட்டணியில விஜய் வரணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுல்ல இது. அதாவது நீ என்றைக்கு ஆதவ அர்ஜுனாவை உன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாயோ அன்றைக்கே உன்னுடைய கட்சி செத்து போய்விட்டது. அதாவது ஃப்ராடு, நம்பர் 1 ஃப்ராடு அந்த லாட்டரி சீட்டு. அப்ப அவங்க அம்மா மட்டும் இதுல இருக்கிறார், ஏதோ உள்ளே ஒவ்வொரு கட்சியில சேர்ந்து கொள்கிறார்கள். இருக்கட்டும், அவர்கள் எடப்பாடியை தாண்டி வந்து விடுவார்களா? உன்னை தாண்டி அல்லவா அவர் இருக்கிறார். இப்பொழுது அந்த அம்மா அப்பொழுது சேர்ந்திருக்கிறார்கள் போல இருக்கு. நான் சொல்லுகிறேன், அவ்வளவு துல்லிதமாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பில் எதுவும் செய்ய முடியாது, செய்ய வேண்டும். மகனை பாருங்கள், அங்கே கொண்டு போய் பணம் வைத்திருந்தால் அது தப்பாக பணம் சேர்த்த ஒருவன் அந்த பணத்தை வைத்து அதிகாரத்தை வாங்க பார்க்கிறான். தப்பாக பணம் சேர்க்கிறார்கள், அளவுக்கு அதிகமான பணம். அந்த பணம் நுகரப்பட முடியாது. உன்னுடைய காலை உணவினுடைய அளவை கூட்டாது, மாலை உணவினுடைய அளவையும் கூட்டாது, நுகர்கின்ற பெண்ணின் தன்மையை கூட்டாது, உடுத்துகின்ற ஆடையின் எண்ணிக்கையை கூட்டாது. அப்புறம் என்ன செய்வது? அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை வாங்க வேண்டும், நாடு நமக்கு அடங்கி நடக்க வேண்டும், அதிலே ஒரு பொய்யான இன்பம் அடைய வேண்டும். மகனை கொண்டு போய் ஒரு கட்சி நடத்த வைக்கிறார், மருமகனை கொண்டு ஒரு கட்சி நடத்த வைக்கிறார். மருமகன் திமுகவிலிருந்து இதிலிருந்து பெரிய கொள்கை மாறுதல்களின் காரணமாக வந்தவர்களே. என்ன கொள்கையை விடுதலை சிறுத்தைகளில் கண்டார், என்ன கொள்கையை திமுகவில் காணவில்லை, இப்பொழுது என்ன கொள்கையை விஜயிடம் காண வந்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் என்ன சொன்னார் என்று சொல்லுகிறீர்கள்? அதான் 92 சீட்டு தரோம் 2.5 வருஷத்துக்கு, அதெல்லாம் பொய் முதலமைச்சர். ஆனா இந்த கருத்தை இவர்கள் ஏற்படுத்துவதே 2 பேர் ஏற்படுத்துகிறார்கள். ஒன்று திமுக ஏற்படுத்துகிறது,
ஏனென்றால் பாஜக பக்கம் ஒரு வழியாக சேர்ந்து விட்டால் சிறுபான்மை ஓட்டு நம்மோடு தங்கிவிடும் என்று திமுக கருதுகிறது. அதாவது விஜய் பிரிக்கிற சிறுபான்மையினர் வாக்க நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளே அதையும் ஆதவ அர்ஜுனா சொல்லணும். அப்போ டிவிகேல உள்ளவர் திமுக தானே சொல்லியிருக்கணும். அது மோசடியான ஆளுங்க, மோசடியான தொழில் செய்கின்ற ஒரு மனிதன் சொல்வதெல்லாம் நியாயமானதா? ஒரு செய்கின்ற தொழில் மோசடியான தொழில். அந்த மனிதன் பேசுவது நீ குறிப்பிட்டு பேசுவதனால் விவாதத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர அவர் விவாதத்திற்குரிய மனிதர் இல்லை. திமுக என்ன நினைக்கிறது என்றால் விஜய் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சேர்ந்து விட்டால் சிறுபான்மை வாக்கு நமக்கு முழுமைப்பட்டு விடும் என்று நினைக்கிறது. சரியா? விஜய் என்ன நினைக்கிறார் என்றால் இது போன்ற வதந்திகளை அவர்கள் ஊக்குவிப்பதற்கு காரணம் ஒருவேளை ஒவ்வொரு சமயமும் அவர்களுக்கு தணிக்கையாக இருக்கட்டும் அல்லது விசாரணையாக இருக்கட்டும், அதிலே அவர்கள் நம் மீது ஒரு கடுமை கொள்ளாமல் வந்து விடுவோம் போல் இருக்கிறதே, வந்து விடுவார்கள் போல் இருக்கிறதே, ஆகவே வரட்டும், நாம் கடுமைப்படுத்த வேண்டாம் என்று பாரதிய ஜனதா நினைப்பதற்கு ஒரு இடத்தை விஜய் கட்சியே உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பேர் தான் உண்டாக்குகிறார். ஒன்று திமுக சிறுபான்மையை பிரிப்பதற்காக, இன்னொன்று விஜயே நாம் போவதில்லை ஆனாலும் கூட போவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் அந்த பெண் தேவையில்லாமல் சிரித்து விட்டு போனாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இவன் டெம்ட் ஆவான்ல, எதுக்கு அவன் சிரிக்கணும், அப்போ முயன்று பார்ப்போம் என்று அவன் நினைப்பது போல இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு முனைப்பு கொள்ளாமல் நம்முடைய வழக்குகளை கையாளவும் பிற காரியங்களை செய்யவும் இது போன்ற ஒரு வதந்தியை பரப்புவதில் விஜய்க்குமே நாட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்ல பாண்டிச்சேரியில வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு, ஆனா அதுல பாதி பேர் பிஜேபிக்காரங்க, ஒரு ஆளு அதிமுக காரு. இப்ப இதை எப்படி நீங்க யாருக்கு விஜய் அறிவிச்ச வேட்பாளர்கள் விஜய்க்கு தெற்கும் தெரியாது வழக்கும் தெரியாது இல்ல அத்தனை பேர் பிஜேபி அந்த நரேட்டிவ் மறுபடியும் உருவாக்குவாங்கல்ல. புசி செய்கின்ற அரசியல் தானே. விஜய்க்கே ஒன்றும் தெரியாது, அப்புறம் புசி என்ன செய்வார்? புதுச்சேரி முதலில் அவர்களுடைய மண்டையில் அடிக்கும், ரெண்டாவது தமிழ்நாடு அடிக்கும். இல்ல ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டான்றீங்களா? கருத்து கணிப்புலாம் பார்த்தா 18% வாங்குவாங்கன்றீங்க. கருத்து கணிப்பு யாரு நீங்க உருவாக்க முடியாதா? இல்ல ஏடிஎம் சில இன்னும் 2 கருத்து கணிப்பு என்டிஏ கூட்டணி 163 சீட்டு ஜெயிக்கும் தான் சொல்றாங்க. அதனால இது யாருமே நம்பத்தக்கதில்லை. எல்லாருமே தங்களுக்காக ஒரு கருத்து கணிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது நம்பத்தக்கதில்லை. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி.